பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். நான் முதல்ல தமிழில் வாழ்த்தினேன், அதுக்கு வரல, இங்கிலீஷில் வருது. ஓய்வு நாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி சாபத். எப்போ நல்லா இருக்குல்ல? நான் 2 வாழ்த்துறேன், நீங்கள் 1 தான் வாழ்த்துறீங்க, அப்படிதானே? இந்த அற்புதமான இந்த ஓய்வு நாளிலே வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் மீண்டுமாக கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு வாரம் இல்லையா? நாளைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை. அதனால் அந்த ஒரு பகுதியிலிருந்து இந்த ராபோஜனம் திருவிருந்து என்று அழைக்கப்படுகிற அந்த சத்தியத்திலிருந்து இந்த நாளில் நாம் தியானம் இருக்க போகிறது. நல்ல ஒரு பாடலை பாடின மகனுக்கு என்னுடைய நன்றிகள். அவர் கீழே குனிஞ்சி பாடிட்டு இருக்கிறாருன்றக்காக அவர் பார்த்து பாடுறாருன்னு நம்ம நினைப்போம். அவர் பார்க்காம பாடுறாரு, அதனால தான் லிரிக்ஸ் அப்படி இருக்கு. குறையாக அல்ல, அவருக்கு வாசிக்க தெரியாது, ஆனால் பாடல் எவ்வளோ அழகாக பாடுறாரு. நாம் ஜெபிப்போம், அநேக வார்த்தைகள் அவருடைய மனதிலே பதிய வேண்டும். நிறைய மெமரி பண்ணார்னா நிச்சயமாக இன்னும் என்ன செய்வார், ராகமெல்லாம் சூப்பராக பாடுவார். அதனால் இன்னும் அவருக்கு அந்த தாளந்து இன்னும் அதிகரிக்க நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களிடத்தில் ஒரு தாழ்மையின் வேண்டுதலை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன். நாளை தினத்தில் திருவிருந்து என்பதனால் அதற்கு ஒரு நாள் முன்பதாக பொதுவாக ஒரு பயணம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த ட்ராவலுக்கு நம்ம என்ன செய்வோம்? பேக்கிங், ரைட், ஆயத்தங்கள் இல்லையா? அதுபோல் நாளை தினத்திலே அந்த திருவிருந்து என்ற அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் எல்லோரும் சேர்ந்து அதில் கலந்து கொண்டு அந்த காரியத்தை நாம் செய்ய போகிறோம். அதில் ஒவ்வொன்றையும் மிகவும் நேர்த்தியாக பயபக்தியோடு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. திருவிருந்து என்று சொல்லும் பொழுது ஒரு அமைதி அந்த இடத்துல வந்துடும், ஒரு நிதானங்கள் அந்த இடத்துல வரணும், ஒரு பொறுமை அந்த இடத்துல இருக்க வேண்டும். அப்போ அந்த திருவிருந்திற்கு நாம் எந்த வகையில் ஆயத்தம் செய்யலாம் என்ற ஒரு சிறிய ஆலோசனையை இந்த நாளில் இந்த ஆரம்ப செய்தியாக இந்த நாள் நாம் பார்க்க போகிறோம். திருவிருந்திற்கு ஆயத்தம் என்ற ஒரு நல்ல தலைப்பின் கீழாக நாம் இந்த சத்தியத்தை படிக்க போகிறோம். திருவிருந்திற்கு ஆயத்தம். இந்த ஏஐலாம் வந்ததுலேருந்து ஃப்ளையர்லாம் ரொம்ப பயங்கரமாக தான் எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டோம். அதில் இதை பார்த்து ஏமாந்துடக்கூடாது, சரியா? இந்த ஹோலி கம்யூனியன் ப்ரிப்பரேஷன் டே, இதில் யோசிக்கும் போது முதல் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 28வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர், 1 Corinthians chapter 11 verse 28. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க காத்திருக்கிறோம். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுத்துங்க. இந்த திருவிருந்திற்கு ஆயத்தம் என்ற தலைப்பின் மூலமாக நாளை தினத்திலே நடக்க போகிற அந்த மேன்மையான ஒரு நிகழ்விலே நாங்கள் எந்த நிலையிலிருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு முறையில் அதை நாங்கள் கையாள வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை இந்த நாளில் எங்களோடு பேசும்படியாய் அழைக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா. இந்த நேரத்தை நாங்கள் சத்தம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாரும் இந்த திருவிருந்துக்கு நாம் ஆயத்தாகும் போது நிறைய வேலைகள் இருக்கும், நிறைய ஒரு எண்ணங்கள் ஓடும், நிறைய சிந்தனைகள் இருக்கும், நிறைய கேள்வி இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதன் மத்தியிலே இந்த திருவிருந்திலே நான் எப்படி பங்கு கொள்ளலாம்? அப்ப எந்த மனுஷனும் யாரா இருந்தாலும் சரி தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ரொம்ப கவனமாக தான் திருவிருந்து நம்ம எடுக்கணும். அதில் ஒரு பயபக்தி இருக்கணும், நான் சொல்லியிருக்கேன். ஒரு நிதானம் இருக்கணும், ஒரு பொறுமை இருக்கணும், அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும், அதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும், அதில் அன்பு கலந்திருக்க வேண்டும். எப்பொழுது மாதிரி சும்மா என்ன செய்யக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. மற்ற ஆராதனை நேரங்கள் இருப்பது போல் அல்ல. ஓய்வனாலே மற்ற நிகழ்ச்சி ஆராதனையை போல ஒப்பிட்டு ஒரு நாள்னு சொல்ல மாட்டோம். அது ஒரு ஸ்பெஷல் தனித்துவம் இருக்கிறது. அதைவிட கொஞ்சம் முக்கியத்துவத்தை படுத்தி இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் ஒருவேளை
இப்போது ரீசண்டாக ஞானமுழுக்கு பெற்று அந்த திருவிருந்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். ஒருவேளை ஏற்கனவே பலமுறை நான் திருவிருந்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் இந்த செய்தி என்ன செய்யுது, நிச்சயமாக பேசும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு நல்ல ஒரு கதையோடு நான் இந்த காரியத்துக்குள்ளே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். திருமண விருந்துக்கான ஒரு அழைப்பு அப்படின்னு ஒரு நாவல் ஒன்று படித்தேன். ஒரு அரசன் என்ன செய்கிறேன்னா, தன்னுடைய ஊரில் தன்னுடைய மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ண விருப்பப்பட்டார். அப்போது நார்மலாக மற்றவர்கள் செய்கிற கல்யாணம் விட அரசருடைய மகனுக்கு கல்யாணம்னா எப்படி இருக்கும், நல்லா ஜாமுன்னு சொல்கிற மாதிரி தடால் புடால்னு பயங்கரமான ஒரு காட்சியோடு என்ன செய்கிறாங்க, அந்த திருமணத்தை ஆயத்தம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அந்த அரசர் என்ன செய்தார் அப்படின்னா, எல்லாரையும் வரவேற்கணும் என்று சொல்லி நிறைய வரவேற்புக்கே தன்னுடைய சொந்த பந்தத்திலிருந்து சில ஆட்களை வெளியில் வாசலில் நிப்பாட்டி வச்சு எல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு வச்சுருந்தாரா. அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம, ரிசப்ஷனிஸ்ட். இந்த ஆஃபீஸில் போனால் அந்த வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா. கல்யாண வீட்டுக்கு வெளியில் இருக்கவங்களே நம்ம என்ன சொல்லுவோம், வெல்கமர்ஸா, நல்லா இருக்கேன், வரவேற்பாளர்கள், சரியா. இப்படி அவரை வச்சுட்டு என்ன செஞ்சிருக்கார், வரவேற்று கொண்டே இருந்தார். நேரம் அதிகமாக முக்கியமான நபர்கள், மற்ற அரசர்கள், மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரிமார்கள், முக்கியமான புள்ளி மனிதர்கள் வந்த உடனே என்ன செஞ்சிட்டாரு, இந்த அரசர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வரவேற்பு வர்ற இடத்துல என்ட்ரன்ஸில் போய் நின்றுட்டார். இந்த அரசர் என்ட்ரன்ஸில் போய் நிற்கும் போது எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இவர் இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. ஒரு அரசன் வந்து வாசல் நின்றுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். ஆனால் அந்த அரசன் செஞ்சார். அதில் ஒரு மனுஷன் திருமணத்துக்கான ஒரு ஆடை ஒன்று உண்டு. ஆனால் அந்த ஆடையை அவர் போடாமல் இயல்பான ஒரு முறையில் வந்தாராம். ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இயல்பான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டார். உடனே இந்த அரசன் சொன்னார், நண்பரே, என்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு வந்ததுக்கு சந்தோஷம், ஆனால் திருமணத்திற்குன்னு ஒரு ஆடை இருக்குது அல்லவா, அந்த ஆடையை நீங்கள் போடாமல் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்திருக்கீங்களே, ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதிலை சொல்வதற்கு அந்த சாதாரண மனிதனுக்கு பதில் இல்லை, ஆன்சர் பண்ண முடியல. ஏன் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்க, நோ ஆன்சர். உடனே அந்த ராஜா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கதையை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பிரசங்கம் வந்து கரெக்டாக ஏறுதுன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு கூட சொல்லுங்கள். அரசனுடைய பையனுக்கு கல்யாணம், எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ஆனால் ஆட்கள் வர வர இவரே இறங்கி வந்து வாசல் வந்து நிற்கிறாரு, ஒருத்தரை பார்க்குறாரு, அவர் ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறாரு. அவரை பார்த்து அரசர் கேட்குறாரு, என்னப்பா நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக துணி போட்டு வந்திருக்கீங்களே நண்பரே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு. இந்த ராஜாவின் பதில் என்னவாக இருந்திருக்கும்? என்னவாக இருக்கும்? புது ட்ரெஸ்ஸை கொடுத்து உள்ளே அனுப்பியிருக்கலாம். ஓகே, இது தப்பு இல்லை. நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா தான் இந்த பிரசங்கத்தினுடைய ஸ்டார்டிங் கரெக்டாக புரியும், அப்போ தான் அடுத்த ட்ராக்குக்குள்ளே வரலாம். அதனால் தப்பே இல்லை, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். என்ன பண்ணியிருப்பார்? புது ட்ரெஸ் கொடுத்து உள்ளே அனுப்பியிருப்பார். ஒன்று. அடுத்த பதில் வேறு என்னெல்லாம் பதில் இருக்குன்னு யோசிங்க. ரெண்டாவது என்ன சொல்லலாம்? ஓகே, நல்ல ட்ரெஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாரு, ரெண்டாவது பதில். மூணாவது, கம்பல்சரி ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ரிட்டன் அனுப்பியிருப்பாரு. வெரி குட், நல்ல ஒரு யோசனை. வேற யாராவது பதில் இருக்கா? ஹலோ, ஓகே. அந்த ராஜா அந்த நேரத்தில் கல்யாணத்துக்காக பைபிள்லேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். கல்யாண வஸ்திரத்தை தரிக்காமல் ஏன் நீர் வந்தீர்? சிஸ்டர் வெண்ணிலா ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, திருமண ஆடையை தரிக்காமல் வந்தனால ராஜா அனுப்பிட்டாருன்னு. அதுதான் நடந்துச்சு. இறுதியில் அவன் வெளியே தள்ளப்பட்டான். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில், ஃபுல்லாக வாசிக்க வேண்டாம், அதில் 1 to 14 வரையும் வாசிக்கும் போது நல்ல ஒரு பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அழைக்கப்படுவது மட்டும் போதாது, ஆயத்தமும் அவசியம். அதே போல திருவிருந்துக்கு வரும்பொழுது வருவது மட்டும் அவசியம் அல்ல, ஆயத்தமாய் வந்து கலந்து கொள்வது அதை விட அவசியம். உலகத்தில் நடக்கிற திருமணத்திற்கு சில விஷயங்கள் அவசியம். சில உதாரணங்கள் கொடுக்குறேன். நான் இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்னைக்கு நிறைய இடத்துல நகர்ப்புறங்களிலே, சிட்டிஸ் லைஃப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்ல போகிற உதாரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது பல திருமணங்கள் அழைப்புதல் கொடுக்குறாங்க. அதில் ஒரு
கியூஆர் கோடெலாம் வைப்பாங்க தெரியுமா? இப்போ நம்மலாம் என்னதுக்கு வைப்போம்னா, எந்த இடத்துக்கு வரணும், எப்படி வரணும் அப்படின்றது அந்த லொக்கேஷன் வந்து கியூஆர் கோடில் நம்ம வச்சுருப்போம். இந்த திருமணத்துக்கு வர்றவங்க திருமணத்துக்கு வருவதற்கு உள்ள நுழையிறதற்கு அனுமதி சீட்டு இருந்தால் தான் திருமணத்துக்கே உள்ளே வர முடியும். தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இது ஒரு உதாரணம். ரெண்டாவது, ஏதாவது ஹோட்டலில் திருமணம் வைக்கிறாங்க அப்படின்னா எல்லாராலையும் சும்மா உள்ளே வந்துட முடியாது, உள்ளவும் வரக்கூடாது என்பதற்காக திருமணத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்களா? இப்போ நான் வந்து ஒரு திருமணம் நடத்துகிறேன்னு வைங்களேன், இப்போ என் கல்யாணமே நடந்துச்சுல, எல்லோரும் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பத்திரிக்கை இருக்கிறது மட்டும் போதாது, அந்த பத்திரிக்கையில் ஒரு கோடு இருக்குன்னு வைங்களேன், அதை நீங்கள் என்ன செய்யணும்னா திருமணத்துக்கு வரும்போது சபைக்கு வெளியிலையோ அல்லது ஒரு ஹோட்டலுக்கு வெளியிலையோ நீங்கள் அதை சொன்னால் தான் உள்ளே அனுமதிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல இப்படிப்பட்ட மேரேஜஸ் நடக்குது. ஒரு பூமிக்குரிய திருமணம் விருந்துக்கே ஆயத்தமும் அழைப்பும் ஒழுங்கும் தேவைப்படுகிறதே என்றால், பரலோக ராஜ்யத்தில் திருவிருந்திற்கு எவ்வளவு அதிகமான ஒரு ஆயத்தம் வர வேண்டும். நான் மறுபடியும் அழுத்தி ஒரே இடத்துல நின்று இருக்க காரணம் என்ன தெரியுமா? ஜஸ்ட் இன்னைக்கு யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், திருவிருந்து என்பது சாதாரண ஒரு விருந்து அல்ல, அது திருவிருந்து. கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி நம்மளுடைய சிந்தனைகளை கொஞ்சம் ஒருங்கிணைப்படுத்தி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் தேவனுடைய சன்னிதானத்தில் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவருடைய பிரசன்னத்துக்காக நான் வரும்பொழுது முழுமையான இருதயத்தோடு வரவிட்டால் அந்த திருவிருந்து வெறும் விருந்தாகவே நமக்கு மாறிவிடும். அது சொல்லுவாங்கள்ல, ஒரு மனநிறைவோடு நான் எடுக்கலை, திடீர்னு ஒரு மனநிறைவோடு நான் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் ப்ரிப்பேராக இல்லை, ஆயத்தமாக நான் இல்லை. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அவர்கள் அந்த காரியத்திற்காக ஜெபிப்பது கிடையாது. காலேஜில் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கார், இமானுவேல் ஜெஃபர்சன். ஒரு சிலருக்கு தெரியும். ஒரு போதகருடைய மகன், இப்பொழுது போதகராக இருக்கிறாரு சென்னையில். ஸ்பைசர் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கோம். முறை அவருக்கு வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஸ்பைசர் காலேஜில் அந்த ஸ்பைசர் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் சர்ச்சில் ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கம்மா? ஜெபிக்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவர் ஜெபம் செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாரு, ஜெபம் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை பிரசங்கம் செய்வதற்கு ஒரு ஆயத்தம் கொடுத்தோன்னா அந்த பிரசங்கத்துக்கு என்ன செஞ்சுருக்கலாம்? ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்காக நல்ல வார்த்தையை கொடுங்க, நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும், அங்கங்கே நிறைய சம்பவத்தை சொல்லணும், எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு செய்திக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் அவர் ஜெபிப்பதற்கே ஜெபம் பண்ணுறாரு. ஆமென். நான் அதை பார்க்கும்போது சற்று எனக்கு ஒரு புதிய ஒரு தோற்றம் வந்தது. நான் என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கேனான்னு யோசிச்சு பார்த்தேன். ஒரு நாள் இல்லை. ஜெபிப்பதற்கு யாராவது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர், நான் முன்னாடி போகிறேன், உம்முடைய பலிபீடம், அந்த பலிபீடத்தில் என்னுடைய பாவ கால்கள் பட போகிறது, நீர் அதை பரிசுத்தப்படுத்தி என் பாதத்தை நீர் என்ன செய்யுங்க, நேர்த்தியாக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் இங்கே மினிஸ்டர்ஸ் மேலே ஏறும்போது பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க யார் வந்தாலும் பின்னாடி இருந்து ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? ஜெபம் பண்ணிட்டு வர்ற வார்த்தைகள் இதுதான். ஜெபிப்பதற்கே ஜெபம் செய்து ஆயத்தமாகின அந்த சகோதரனிடத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் இன்றைக்கு இந்த திருவிருந்து ராபோஜனம் என்ற அந்த பங்கை நான் எடுக்கும் பொழுது என்னுடைய இதயத்தில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் இருந்தால் அதை நான் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இப்படி இல்லைன்னா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அப்போது நான் என்னென்னா, இந்த இன்மையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டிங், ஒரு திருமணத்துக்கு இவ்வளோ ஒரு கிராண்டாக, இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, கடினமான ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னா, அந்த பரலோக வாசலை பார்க்குறதுக்கு ரொம்ப அலட்சியத்தோடு ஒருவேளை போகிறோமோ, அதை சிந்திப்பதற்கு தான் இந்த நாளுடைய செய்தியாக நாம் பார்க்குறோம். இன்னைக்கு அமெரிக்கா போகிறதுக்கு பாஸ்போர்ட் அவசியமா, பைபிள் அவசியமா? கேன் எனிவன் டெல்? அமெரிக்கான்றது ஒரு வெளிநாடு, வெள்ளைக்காரங்க இருக்கிற ஊர். அமெரிக்கான்னு மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு ஒரு நாடு வச்சுக்கிடுவோமே. பாஸ்போர்ட் அவசியமா, பைபிள் அவசியமா? சும்மா நான் கொஞ்சம் எனக்கு நானே கேட்டுக்கிட்ட கேள்வி, உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் அந்த கேள்வி. பாஸ்போர்ட் தான் அவசியம், பைபிள் தாண்டல்ல, பைபிள் வேணுமா? நல்லா யோசிங்களேன். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு நான் செல்வதற்கு ஒரு பேப்பர், அதை 4 பேப்பரை ஒட்ட வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக
ஒரு சின்ன புக்லெட் மாதிரி வச்சு பாஸ்போர்ட் என்று சொல்கிறோம். அந்த பாஸ்போர்ட்டு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடு போகிறதுக்கு பயன்படுது. ஆனால் பரிசுத்த வேதம்னு சொல்கிறான், ஆனால் அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு தூக்கிட்டு போக முடியாது. இதை காமிச்சா விடுவானா? ஆனால் இந்த புக்கை காமிச்சோன்னா ஃபாரின் தான் போக முடியாது. வேற எங்கே போகலாம்? ஹெவனுக்கே போகலாம். ஆமென். சரி, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆயத்தங்கள் செய்யும் பொழுது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரும் பொழுது நம்ம யோசிக்க வேண்டும், இந்த வார்த்தை என்னை எப்படி ஆயத்தப்படுத்துகிறது என்பதை பார்க்கணும். சிஸ்டர் எலன் ஜி ஒயிட் அவர்கள் சொல்லும் பொழுது, த டிசைர் ஆஃப் ஏஜஸ் இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க, கிறிஸ்து யாரையும் விளக்கவில்லை, ஆனால் ஒவ்வொருவரும் தங்களை சோதித்தறிந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார். நாமளே சோதித்தறிந்து நம்மளை டெஸ்ட் பண்ணி நாம் என்ன செய்யணும்? இந்த ராபோஜனத்தில் கலந்துக்கணும். ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, போயிட்டு உட்காந்தோம், பாட்டு பாடினோம், சாங் பிரசங்க கேட்டோம், வந்தோன்ற மாதிரி இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் தேவனோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு முறை. எனக்கும் என் பாவத்திற்கும் தொடர்பான ஒரு சம்பந்தமான ஒரு நிகழ்வு. அதில் நான் பங்கு பெறும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். நிறைய நேரத்தில் வாலிப பிள்ளைகள், நான் அந்த பருவங்களில் இப்போ தான் தாண்டிட்டு இருக்கேன் இல்லையா, கொஞ்சம் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடிலாம் திருவிருந்து அட்டன் பண்ணும் பொழுது எனக்கும் என்ன திரும்ப தோணும், நல்லா ஜூஸ் கொடுப்பாங்க, நல்லா குடிச்சிருவோம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்துட்டுன்னு வைங்களேன், இந்த பாஸ்டர் நம்ம ஒழுங்காகவே செய்யலை அந்த ஜூஸ், அப்போல்லாம் நினச்சிருக்கேன் நான். ஜஸ்ட் ஓப்பனாக நான் சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன தாட்டெல்லாம் வந்திருக்கு, எந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நம்ம தாண்டி இந்த திருவிருந்தில் இருந்திருக்கோம். ஆனால் இன்னும் தியானம் செய்ய போக போக எப்படி இருக்குன்னா, அந்த திருவிருந்தை மிகவும் கவனமாக எடுக்கணும் அப்படின்ற கருத்தை நான் பார்க்குறோம். இன்று நாம் பார்க்கும்போது 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நான் முடிச்சு போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயத்தம் என்ன அப்படின்னா, நம்மளை மென்டல் ஆக்குது சில விஷயம், அப்படி தானே? இங்கே தெளிவாக இருந்தால் கொஞ்சம் கிளியராக நம்ம எல்லா வேலையும் செய்யலாம். சரிதானே ஜோயல்? அப்போ முதல் ஆயத்தம் மன ரீதியான ஆயத்தத்துக்கு நாம் போனோம். மென்டல் ப்ரிப்பரேஷன். வாசிங்க சங்கீதம் 139 சங்கீதம் 23, 24 வாசிப்போம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அடுத்த 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்ன செய்யுங்க? நடத்துங்க. நல்லா கவனிங்க. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். நீங்க சர்ச் பண்ணி நீங்க பாருங்க இதயத்தை, என்னை சோதித்து. நல்லா கவனிச்சு பாருங்க, டெஸ்டிங். இன்னைக்கு நம்ம இதயத்தை இயேசுவிடம் கொடுத்து, ஆண்டவரே இதை சோதித்து பாரும் என்று எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம ஒருவேளை ஜெபிக்கும் முன்பதாக நம்ம வார்த்தை எடுக்கிறோம், என்னன்னா, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, உமக்கு விரோதமாக நான் செஞ்சுட்டேன், அறிந்தோ அறியாமலோ. நல்ல அழகாக டைலாக்லாம் நமக்கு வரும். அநேக பாவங்களை நான் செய்திருக்கிறேன், ஆனால் நீங்க சொல்றாரு என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சும்மா மேலோட்டமா ஒருவேளை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களை ஏமாத்துறேன், உங்களை கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்கள் முன்பாக நடித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீங்க என்ன செய்யுங்க? என்னை சோதித்து என் இதயத்துக்குள்ள வந்து பாருங்க. இந்த திருவிருந்து நாளைய தினத்தில் பங்கு பெற போகிற இந்த ஆராதனை ஒரு சாதாரண ஆராதனையாக இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த வார்த்தை நமக்கு இன்றைக்கு பேசப்படுகிறது. 3 மாதம் இருக்கா, இருந்துட்டு போட்டோம். சரி, வெள்ளைச்சட்டை போட சொல்லுவாங்க, போட்டுட்டு போயிடுவோம். சரி, வந்து உட்கார சொல்லுவாங்க, உட்காந்துருவோம். எடுக்க சொல்லுவாங்க, எடுத்துருவோம். போக சொல்லுவாங்க, போயிடுவோம். அல்ல, இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த திருவிருந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? நாம் யாரையாவது ஒருவேளை மன்னிக்காமல் இருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டே நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏதாவது சின்ன மனக்கசப்பு யாராவது இடத்துல இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பைபிளை திறக்கும் போது அடிச்சிருவேன். ஒருவேளை யாருக்காவது பிரச்சனை வச்சிருந்தேன்னா, சண்டை போடுற அளவுக்கு பிரச்சனைகள் யாரும் வளர்த்து கொள்ளவில்லை இது வரைக்கும். ஒருவேளை மனஸ்தாபங்கள் என்னை குறித்து யாராவது வச்சுருந்தாங்கன்னா, உடனே வெள்ளிக்கிழமை ஃபோன் அடிப்பேன். பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், எனக்கு பைபிள் திறக்க மனசு இல்லை, கொஞ்சம் ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க நான் கேட்டிருக்கேன். வாட்ஸ்அப் மெசேஜில் நான் தட்டியிருக்கிறேன். இதெல்லாம் பெருமைக்காக அல்ல, இதை நான் ஒரு முறையாக, ஒரு வழியாக நான் பயன்படுத்தி இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் நெருங்குவதற்கு எனக்கு உதவி செய்திருக்கிறது.
யார் மேலே அது கோபம் இருந்துருக்கா, பொறாமை இருந்திருக்குதா, அகந்தை இருக்குதா, கசப்பு இருந்திருக்குதா, ஜஸ்ட் கால், ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க. அவன்கிட்ட ஒரு விரோதத்தை வச்சுக்கிட்டு, அப்படி ஒரு சண்டையை வச்சுக்கிட்டு, அப்படி ஒரு மனஸ்தாபங்களை வைத்துக்கொண்டு அந்த பிறருடைய கால் கழுவும் ஆராதனை அந்த சடங்குகளை பங்கு பெறுவதற்கு நீங்கள் நானும் போகிறோம் அப்படின்னா நடித்து கொண்டு தான் இருக்கிறோம். அது ஒரு யூஸும் கிடையாது. அப்படிப்பட்ட கோபம் ஒருவேளை வைத்துக்கொண்டு ஒருவேளை திராட்சை ரசத்தை தேவனுடைய ரத்தம் என்று சொல்லி நான் நினைத்துக்கொண்டு அதை நான் அணுகுகிறேன் என்று சொன்னால், அதை அருகும் பொழுது நான் தேவனுக்கு துரோகம் செய்து கொண்டே அருந்துகிறேன். இந்த செய்தி ஒரு யோசனைக்காக மாத்திரம்தான். ஒருவேளை யூடியூப்பில் பார்க்குறவங்க நீங்கள் நினச்சி பாருங்கள், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இதை யோசித்து மாத்திரம் பாருங்கள். 2 சகோதரர்கள் ரொம்ப வருஷமாக பேசவே இல்லை, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, திருவிருந்து ஆராதனை சொல்லி சபையில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ணனுக்கு ஒரு யோசனை, அடுத்த வாரம் திருவிருந்து இருக்கேன், நம்ம போய் என்ன செஞ்சிடலாம், தம்பிகிட்ட பேசலாம் அப்படின்ட்டு. தம்பிக்கும் அந்த ஆசை, அண்ணன்ட்ட போய் பேசிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் 2 பேரும் என்ன செய்யலை, பேசலை. திருவிருந்துக்கு அன்னைக்கு சபைக்கு கூடி வந்துட்டாங்க, திருவிருந்து நடக்க போகுது. 2 பேரும் முகம் பார்க்குறாங்க, ஆனால் பேசலை. தம்பி என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு வேலை நிமித்தமாக பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை அடுக்கிட்டு இருக்காரு. அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மற்றவங்களாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு பார்த்து கப்புள் என்ன செய்யலை, அதாவது மேட்ச் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கல. கடைசியில் யார் தான் வந்தா, இந்த அண்ணனுக்கு இந்த தம்பி தான் வந்தாங்க. அண்ணன் தம்பியை நோக்க, தம்பி அண்ணனை நோக்க, ஆக மொத்தம் 2 பேரும் கால் கழுவுறதுக்கு உட்கார மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்குறேன், என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க, கொஞ்சம் அட்டென்ஷனாக இருங்க. என்ன நடந்திருக்கும்? அண்ணன் தம்பி 2 பேரும் கால் கழுவிருப்பாங்களா, கழுவிருக்க மாட்டாங்களா? பாஸ்டர்மா நல்ல ட்ரெயின் ஆகிட்டாங்க, என்ன பாயிண்டெல்லாம் அவங்க பேசிட்டாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஏதோ எல்லோரும் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு கழுவிருப்பாங்க, வேண்டாம் வெறுப்பா அப்படின்றாங்க. மற்றவங்களுடைய கருத்து எப்படி இருக்குது? அப்படி இருக்கலாமா? சான்ஸ் இருக்கா? அப்படி சொல்லுங்கள் பாப்போம். ஜோனதன், சான்சஸ் இருக்கா? எஸ். வேறு ஏதாவது ஆன்சர் இருக்கா? அந்த அண்ணன் தம்பி என்று சொல்லுகிற இடத்தில் ஒருவேளை நம்ம இருந்தோம்னா என்ன செய்ய போகிறோம் நாளைக்கு? சரி, எவ்வளோ நாள் தான் சில விஷயத்தை தெரிந்தும் தெரியாதவர்கள் போல இருப்போம். அது இந்த ராபோஜனத்தில் அப்படிப்பட்ட நாடகத்தின் விளைவு இருக்கவே கூடாது. அதை சொல்லும் போதும் நான் முதல்ல டைப் பண்ணேன், கம்யூனியன் சர்வீஸ் அப்படின்னு தான் டைப் பண்ணேன். அப்புறமா சரி பழைய மெசேஜ் எடுத்து கொஞ்சம் பார்ப்போமே என்ன போட்டிருக்கு அப்படிங்கும்போது ஹோலி கம்யூனியன் சர்வீஸ்ன்னு பாட்டி புரிஞ்சுக்கிட்டேன். மறந்துடுதில்ல இந்த ஹோலின்ற வார்த்தை, இந்த போலியான உலகத்தில் வாழ்ந்து ஹோலின்ற வார்த்தை மறந்துடுது, நமக்கு மங்கி போயிட்டோம். நாளை தினத்தில் ஒரு மாற்றத்தை நாம் எடுத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில், யங்ஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க, வாட்ஸ்அப்பில் பிளாக் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் இந்த காண்டாக்ட் நம்பரை பிளாக் பண்ணியிருக்கீங்க? கையெல்லாம் தூக்க வேண்டாம், ஜஸ்ட் திங்க். ஒருவேளை சபைக்குள் இருந்து கொண்டோ, உங்களுடைய பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ உங்களுடைய சொந்த பந்தத்துலேயோ அப்படி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் worthy டு டேக் ஹோலி கம்யூனியன் சர்வீஸ். எனக்கு இந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப மனசு உறுத்துச்சு. எத்தனை பேர் அந்த பிளாக் பண்ணி நான் பேச வேண்டாம், இவங்க கால் பண்ணால் எனக்கு டேஞ்சராக இருக்குது, இவங்க கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்கள விட்டுருங்க. இவங்க கால் பண்ணி என்கிட்ட பேசினா அருவருப்பாக இருக்கும், நான் இவங்ககிட்ட பேச மாட்டேன், எங்கள் அப்பாவுடைய சொத்து தகராறில் இவர் மாட்டினார் அதனால் பேச மாட்டேன், என் அண்ணன் தம்பியை சண்டை போடும்போது இவர் அடித்தார் பிடிச்சாரு அதனால் நான் பேச மாட்டேன். ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் பிளாக் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா அன்லாக் பண்ணணும். இது எந்த அளவுக்கு இந்த ஹோலி கம்யூனியன் சர்வீஸை எக்ஸ்ட்ரீமாக நான் படித்தேன் அப்படின்னா, இது எடுப்பதற்கு இன்னும் நான் தகுதியற்றவனாகவே இருக்கிறேன்னு என்று யோசிக்கும் போது பயம் வருது எனக்கு. அப்போ இவ்வளோ நாள் நான் நடிச்சுட்டு தான் இருந்திருக்கேனா?
அப்போ ஒரு பாஸ்டர் என்ற முகமூடியை போட்டுக்கிட்டே ஒருவேளை நடிச்சிருக்கிறேனோ. நான் உடனே பிளாக் லிஸ்ட்டை போய் திறந்து பார்த்தேன். நான் பிளாக் லிஸ்ட் எப்படி போகணுன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் பிளாக் போட்டதே இல்லை. எதுவும் பெருமையின் வார்த்தை அல்ல, அந்த பக்கம் தேவைப்பட்டதே இல்லை எனக்கு. மன்னிக்காத உறவுகள் ஒருவேளை இவர்களுடைய எப்படி நான் போய் பேச அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கில்ட் ஃபீல் வருது பார்த்தீங்களா, அதுதான் ரிப்பன்டன்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நான் நினைக்கிறேன். எப்படி நான் அவங்கள்ட்ட போய் சாரி கேட்க அப்படின்னு ஒரு கேள்வி மனசில் வருது பார்த்தீங்களா, அதுதான் முதல் படி நாம் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை. சொல்கிறது புரியுதாமா? நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது இவ்வளவு சீரியஸாக இவ்வளவு தெளிவாக சொல்லப்படுது. அப்போ இந்த ஒரு ஹோலி கம்யூனியன் சொல்லுகிற இந்த திருவிருந்தை திருவிழாவை போல கொண்டாடுறதுக்காக அவர் நினச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம திருட்டுத்தனமாக கொண்டாடுகிறோமோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ரெண்டாவதாக, ஃபஸ்ட்டு மென்டலி இங்கே தெளிவாக இருக்கணும். கரெக்டு தான் நான் சொல்கிறது. மென்டல் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் மென்டல் ஆக மாட்டேன். ஸோ மென்டலி வி ஷுட் ப்ரிப்பேர். செகண்ட் என்னவாக இருக்கும் கண்டுபிடிங்க. எஸ், எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். முதல்ல எம், ரெண்டாவது எஸ். என்னது? மென்டலி ப்ரிப்பரேஷன். செகண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 John chapter 1 verse 9. ரெண்டாவது பாயிண்ட் வாசிங்க, மறுபடியும் பார்த்து வாசிங்க. அதை பார்த்தேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அந்த வசனத்தை அப்படியே நல்லா பார்த்துட்டே இருங்க, இது எடுக்க வேண்டாம். இந்த வசனத்தை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன்றவங்க யாராவது இருக்கீங்கன்னா நான் மைக்கை கீழே வச்சுட்டு போயிடுறேன் இப்போ. அப்போது எல்லோரும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அந்த வசனத்தில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ரகசியம் உள்ள இருக்குது. நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால், அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணால் எனக்கு ஒரு விடுதலை இருக்குது. பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் கேட்கக்கூடிய ஆள் எப்படின்னா உண்மையும் நீதியும் உள்ள மனுஷன். அப்போ நான் ஆவிக்குரிய ரீதியான ஒரு ஆயத்தத்தை நான் செய்கிறது எப்படின்னா உண்மையாகவே நான் கேட்கணும். உதட்டில் சரளமாக ஜெபிக்கக்கூடிய திறமை நிறைய பேருக்கு இருக்கும். அந்த வேர்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திக்கவே மாட்டாங்க, அவ்வளோ நீட்டாக அப்படி எக்ஸ்பிரஸ் மாதிரி தான். இன்ஜின்லேருந்து லாஸ்ட்டு பெட்டி வரைக்கும் சல்லுன்னு போவாங்க, ஒரு தப்பு விட மாட்டாங்க ஜெபம் பண்ணும்போது. அது நல்ல ஒரு பிளெஸ்ஸிங். ஆனால் அந்த சரளமாக செல்லுகின்ற அந்த பாதையில் ஒருவேளை உண்மையும் நீதியும் உள்ள தேவனிடத்தில் சொல்லுங்கன்னு சொல்ல அந்த மனநிறைவோடு ஆவிக்குரிய நிலையிலிருந்து அந்த சேஞ்சஸ் ஆன ப்ரேயர்ஸ் வந்துச்சுன்னா சந்தோஷம். ஒருவேளை நமக்கு அப்படி வரலன்னா, ரெண்டாவது பாயிண்ட் எனக்கு குத்துனது இந்த ஒரு பகுதி தான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 22 ஒருத்தருக்கு வாசிங்க. Hebrews chapter 10 verse 22. எபிரேயர் 10ஆவது அதிகாரம் வசனம் 22. துர்மனசாட்சி சுத்த ஜலத்தால், ஜலம்னா என்ன? தண்ணீர். நமக்கு நல்லா தெரியும். சுத்த தண்ணீரினால், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவோம். வாட்டர் சர்வீஸ் கடைக்கு நான் ஒரு நாள் போனேன். பைக் வாட்டர் சர்வீஸ் கொடுத்தேன். நல்லா தான் கழுவுனாங்க. கொஞ்சமாக ஒரு ஓரத்தில் எனக்கு அழுக்கு பார்த்துட்டேன். அந்த இன்ஜின் பகுதியில் எப்போவுமே அழுக்கு, அந்த ஆயிலோட டஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டேன். உடனே எனக்கு என்ன தெரியுமா கேட்டேன்? அண்ணா வண்டி ஒழுங்காக கழுவ மாட்டிங்களாண்ணே அப்படி கேட்டேன். கஷ்டமாக இருந்துச்சு. கேட்டதுக்கப்புறம் தான் கஷ்டமாக இருக்கிறதே தெரியுது எனக்கு. ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னு நான் முன்னாடி காலேஜ் லைஃப்பில் இருக்கும்போது சொல்கிறேன். கேட்டுட்டேன், அண்ணே இது ஒழுங்காக கழுவ மாட்டிங்களாண்ணே. ஒழுங்காக கழுவ மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக வேறு என்ன வார்த்தையை கேட்டிருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் சமாதானமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா கழுவிருக்கலாமேனாலும் கோவம் வரதான் செய்யும். அப்போ இதை கழுவுனது உனக்கு என்ன பிடிக்கலையா மாறு நம்மளை. வேறு என்ன சொல்லு, எல்லாம் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க, எல்லாம் என்னாச்சு? ஆக்டிவ் மோட் ஸ்டார்ட் 1 2 3. சொல்லுங்கள்.
என்ன பண்ணியிருக்கலாம், ஆனால் ஒழுங்காக கழுவலையானே அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இவர் என்ன கேள்வி கேட்டிருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி போயிருக்கோம், பிரச்சனை இல்லாமல் அல்லது அவர் மனசை கஷ்டப்படுத்தாமல். நம்மளே போய்ட்டு ஆனால் உங்கள் குணம் வேறு மாதிரிண்ணே. சுரேஷ் என்ன சொல்ல, நானாக போய்ட்டு வாஷ் பண்ணிட்டு என் பாட்டுக்கு போயிடுவோம் பாஸ்டர். ஓகே, நம்ம முன்னாடி தொடச்சிருந்தா சார் இருங்க நான் துடைக்கிறேன் அப்படின்னு வந்திருப்பார். இது சுரேஷ் சாரோட டெக்னிக்னு வச்சுடுவோமே. ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்லது தான். இப்போ பாயிண்ட் அது இல்லை, அதை தண்ணி வச்சு தெளிச்ச அதை கழுவிட்டாங்கல்ல. இந்த வசனத்தை மறுபடியும் போடுங்கம்மா. அந்த ஒரு வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா மேலே, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இதயத்தோடும், அங்கேயும் உண்மை வருது அடுத்து, உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஒரு சாதாரண வண்டியை கழுவிருக்காங்க, அதில் ஒரு சின்ன டஸ்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு உடனே வருது, ஐயா ஒழுங்காக கழுவ மாட்டீங்களான்னு கேட்குறேனே. அப்போ இந்த ராபோஜனத்தில் பங்கு பெறும்பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு வேளை, எப்பா நீ இவ்வளவு அழுக்காக இருந்துக்கிட்டு என்கிட்ட உட்காந்துருக்குன்னு நினச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ரெண்டாவது கேள்விக்குண்டான பதில் நான் யோசிச்சு பார்ப்பேன், ஆண்டவரே இத்தனை கம்யூனியன் சர்வீஸ் எடுத்திருக்கேன், நான் நம்பர் கவுண்ட் பண்ணலை. அப்பவும் பாருங்களேன், கவுண்ட் பண்ண கூட இல்லை, எண்ணிக்கையே வைக்க முடியல என்னால். அவ்வளோ எடுத்துட்டேன்னு வைங்களேன், என்ன மாற்றம் இருந்தது எனக்கு? இது அதுக்கு மிச்சம் போக முடியல. செய்தியை அடுத்த பாயிண்ட் என்ன கொண்டு போக, இங்கே ஸ்டக் ஆகிட்டேன் நான். நாளைக்கு சாதாரணமான அந்த ராபோஜனத்தில் பங்கு பெற வேண்டாம். பாவரிக்கை, மனம் திரும்புதல், ஜபம், இந்த வேதனுடைய அந்த வார்த்தை, கிறிஸ்துவனுடைய சிலுவை நினைத்தல் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம மறக்கக்கூடாது. லூக்கா 15ஆம் அதிகாரம் சொன்னால் உங்களுக்குலாம் யார் தோணுது? லூக் 15னா யார் ரிமெம்பரன்ஸ், யார் வரா? லூக்கா 15ஆம் அதிகாரம் யாரை பற்றி பேசுகிறது? ஒன் வேர்டு கொஸ்டின், டக்குன்னு அடிங்க பார்ப்போம். ஃபாஸ்ட்டு சொல்லிட்டாங்க, பட்டு வேற. லூக்கா 15ஆம் அதிகாரம் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் உள்ளது. அதை நீங்கள் திறந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பதில் அங்கே இருக்கிறது. லூக் 15. ஹலோ, யார், எந்த மனுஷன்? லூக்கா 15ஆம் அதிகாரத்தை பழைய ஏற்பாட்டில் தேடிக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே. ஓகே, யாரை பற்றி பேசுதுமா? கமான், லூக் 15 யாரை பற்றி பேசுது? மனமாறிய மைந்தன். நம்ம பிலிப் ஜெகதீஷ் அங்கிள் 5 மணிக்கு ஒரு நாள் எங்களை காமகிரி மலை கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வச்சு 5 மணிக்கு சொல்லி கொடுத்தாரு இந்த லெசனை. கெட்ட குமாரன் சொல்லாதீங்க இனிமேல் அப்படின்னாரு. அப்போ என்னத்தை சொல்ல முடியும், அதுதானே வந்திருக்கான், மனமாறிய மைந்தன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதில் அன்னையிலேருந்து நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். மனமாறிய மைந்தன், அதாவது மனம் திரும்பின ஒரு மகன். சின்ன மகனா பெரிய மகனா? குட்டி பையன். அந்த நிகழ்வு என்ன திரும்ப ஞாபகப்படுத்துது இந்த செய்தியில்? அவனுக்கு முதல்லையே ஒரு சான்ஸ் கிடைச்சதா அல்லது கடைசியாக சான்ஸ் கிடைச்சதா? அந்த கெட்டகுமாரன் சொல்கிறீங்க இல்லையா, மனமாற மைந்தனுக்கு முதலாவதே அவனுக்கு மனமாற்றத்துக்கு உண்டான வழி இருந்ததா, இறுதியாக இருந்துச்சா? என்ன வருஷமா முதல்ல இருந்துச்சா ஆண்டினா? இறுதியாக இருந்தது. வேற கொஞ்சம் யோசிங்களேன். அவ்வளோதான், ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டேன். மிடில் சர்மனில் போயிட்டேன், 65% மேலே போயிட்டேன். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன சார்? ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போ இருந்துச்சு? பழத்தை சாப்பிடும்போது தான் இருந்துச்சா, பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இருந்துச்சா? முன்னாடியே இருந்துச்சு. அப்போ இந்த மனமாறிய மைந்தன் சொல்லுகிற இந்த இளைய குமாரன் மனம் மாறுவதற்குண்டான வழி ஃபஸ்ட்டே இருந்துச்சா, கடைசி தான் இருந்துச்சா? ஃபஸ்ட்டே இருந்துச்சு. அவன் நினச்சது என்ன பண்ணியிருக்கலாம்? சொத்தை பிரிக்காமல் இருந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்காம போயிருந்துருக்கலாம். அப்படி போயிருந்துச்சுன்னா ட்ராக்கே வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்க மாட்டோம், ஏதோ ஆஸ்யூஷுவலாக ஒரு சரித்திர கதைகள் வந்த மாதிரி ஒருவேளை கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். இல்லைனா அந்த நேரத்தில் என்ன பற்றி பேசியிருப்போம்? 2 பேரும் ஐக்கியத்தோடு இருந்தாங்க, அண்ணன் தம்பியோட ரிலேஷன் நல்லா இருந்துச்சு, அப்படி கூட பாயிண்ட்டை பேசியிருக்கலாம். பட் இப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த வசனம் சொல்லும் போது சொல்லிச்சு, அவன் 1 யோவான் 1:9 வாசித்தோம் இல்லையா, தன்னைத்தானே நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு வெளியில் வந்தோன்னா நமக்கு கிடைக்கும்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல அவன் கடைசி வரைக்கும் நின்றும் போதும் ஆண்டவர் அவனுக்கு பதில் தந்தார். சின்ன லாஜிக்.
நீங்கள் இப்போ நீங்கள் 2 பேருமே சரி, இப்போ எந்த எக்ஸ்ட்ரீம் பாவத்தில் நின்னாலும் பரவாயில்ல, இன்று வழி திறக்கிறது. கொஞ்சம் யோசிங்க. வாலிப பிள்ளைகள், உங்கள் லைஃப்பில் மனசை வச்சு யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த சான்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. நிறைய டைம் நம்ம சர்ச்சுக்கு வரோம், ஆனால் சர்ச்சுக்கு ஃபஸ்ட் ரோவில் கூட உட்காரலாம். நான் உட்கார ஆளாக எதுவும் பேச வரல, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கூட இங்கே உட்காந்துருக்கலாம். ஏன் என்னையும் எடுத்துக்கிறேன், மைக்கை பிடிச்சி கூட பேசலாம். ஆனால் கிறிஸ்துவுக்கு தூரமாக அருகிலான்னு மட்டும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா திருவிருந்து அதை ஞாபகப்படுத்த சொல்லுது நம்மளை. லாஸ்ட் பாயிண்ட், 3வது என்ன ப்ரிப்பரேஷன்? ஏஞ்சல் சொல்லுங்கம்மா. இப்போ லாஸ்ட் பாயிண்ட் வந்து செரி வந்து சொல்ல போகிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்? மென்டலி ப்ரிப்பரேஷன். செகண்டு எஸ் ஸ்பிரிச்சுவலி. தேர்ட் ஃபிசிக்கலி. இது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த ஃபிசிக்கலில் தான் நம்ம எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுறோம், கோட்டையை விட்டுறோன்றேன் நான். ஃபிசிக்கலாக இந்த ப்ரிப்பரேஷனை இந்த திருவிருந்துக்கோ அல்லது ஒரு சாபத்துக்கோ நம்மளால் ஆயத்தமாகிறதுக்கு ரொம்ப ட்ராபேக். ஒரு பெயருக்காக ஆண்டவரே ஓய்வு நாள் வந்துட்டு நான் போகிறேன்னு ஜெபம் பண்ணி ஸ்பிரிச்சுவலாக ரெடி ஆகிடலாம். அந்த ஜெபம் பண்ணும்போது ஒருவேளை கொஞ்சம் மனம் கொஞ்சம் மாறி மென்டலாகவும் ரெடி ஆகிட்டோன்னு வைங்களேன். ஆனால் ஃபிசிக்கலாக ரெடி ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபிசிக்கல் சொல்லி பார்க்கும்போது வாசிக்கும் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பஸ்கா பண்டிகையினுடைய ஆயத்தத்தை குறித்து பேசும். இப்போ ஒரு வசனத்தை வாசி முடிப்போம் இந்த லாஸ்ட்டுக்கு உண்டானது. 1 கொரிந்தியர் 14:40 14:40 14ஆம் அதிகாரம் 40வது வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வசனம் 40வது வசனம். 3 எழுத்து தான், 3 லைன் தான் இருக்குது. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுது. இந்த வசனத்தை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சொல்லுங்கள், மைக் வச்சுட்டு போயிடுறேன். என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு மைக் வச்சுட்டு போயிடுறேன்னு சொல்கிறாரே தவிர செய்ய மாட்டேங்கிறாருன்னு நினைக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வசனங்கள் எல்லாம் நாம் நிறைய டைம் கேட்டிருக்கோம், நிறைய முறை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ யோசிக்க வைக்கிறது என்னென்னா, நாளைக்கு அந்த ஹோலி கம்யூனியன் சொல்லுகிற அந்த பரிசுத்த திரு விருந்தில் பங்கு பெறுவது நான் சாதாரணமாக மட்டும் எடுத்துக்காதீங்க. சுத்தமான ஒரு குளியல் இருக்கணுமா? சின்ன ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது நல்லா குளிச்சிருக்கணும், சுத்தமான எளிமையான ஆடையை அணிஞ்சிருக்கணும், அந்த ஆடையை நல்லா இஸ்திரி பண்ணியிருக்கணும். அப்படின்னா என்ன, அயன் பண்ணியிருக்கணும், தனிப்பட்ட சுகாதாரத்தை பேணி அதாவது தலைமுடி காரியங்கள் எல்லாவற்றையும் நீட்டாக வந்திருக்கணும். ஷூ பாலிஷ், சாபத்துக்கு முன்னாடி 6 மணிக்கு மேலே யாரெல்லாம் ஷூ பாலிஷ் பண்ணுறீங்க? ஜென்ஸ் நல்லா ஷூ பாலிஷ் பண்ணுறது, இல்லை செருப்பு இதுதான் எடுத்து வைக்கணும்னு வைக்கிறது, ஷர்ட் அயன் பண்ணி வைக்கிறது இல்லை, அதெல்லாம் இந்த ஃபிசிக்கலாக என்ன செய்யணும், பண்ணணுமா? நேரத்துக்கு சபை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துடுமா? அதுவும் ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தெரியுமா? சபை பூட்டி கிடக்கும், வெளியே ஆள் நின்னீங்கன்னு வைங்களேன், உங்களை மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற பிளெஸிங் யாருக்கும் கிடைக்காது. சபையை பூட்டுற வரைக்கும் கோயில் குட்டியோட யாரெல்லாம் இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களை மாதிரி பிளெஸிங்ஸ் யாருக்கும் கிடைக்காது. ப்ரிப்பரேஷன். ஆலயத்துக்கு அந்த நேரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பழகிட்டோம்னா அதில் இருக்கிற பிளெஸிங்ஸ் வேறு. நகங்களை சுத்தம் செய்யணுமா? ஃபிசிக்கலாக ஒரு ஹோலி கம்யூனியனுக்கோ சாபத்துக்கோ ரெடி ஆகக்கூடிய நாம் நகத்தை சுத்தம் பண்ணிட்டு வரணும். இங்கே உட்காந்துக்கிட்டு பாசிட்டிவ் பிரச்சனை பண்ணும்போது இப்படி இழுப்பாங்க இல்லை, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் வாலிபர்கள் எல்லாம் கவனிங்க, ஏன்னா பேர் சொல்ல முடியாது, அதனால தான் எல்லோரும் கவனிங்கன்றேன். நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அது மென்டலாகவும் அவுட்டுன்னு அர்த்தம், ஸ்பிரிச்சுவலாகவும் அவுட் ஆகி வந்துட்டாங்கன்னு அர்த்தம், ஃபிசிக்கலாகவும் அவுட் ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நோ ப்ரிப்பரேஷன். அப்போது எவ்வளோ தான் நம்ம ரத்தம் சிந்தி இங்கே பாஸ்ட்டு பிரசங்கம் பண்ண வல்லமையாக அங்கே ஓலிக்க முடியும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஒரு பாயிண்ட்டு கூட மனசில் ஏறாது. அதனால் நான் சொல்ல வர விஷயங்கள் அப்படிப்பட்ட ஆயத்தம் இருக்கணுமா? ஆராதனை ஆரம்பிக்கும் முன்பு அமைதியாக அமரணுமா? இந்த மாதிரி திருவிருந்து நேரங்களில் அமைதியாக இருக்கணும், ஆண்டோடு ஜெபத்தில் பேச ஸ்டார்ட் பண்ணணும். கைபேசியை அமுத்தி விட வேண்டும், சைலண்ட் மோடு. அது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ரைட் இல்லை. தேவையற்ற பேச்சுக்களும் சிரிப்புகளையும் கவனச்சிதறலையும் தவிர்க்க வேண்டும். த லாஸ்ட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்து இந்த திருவிருந்து ஆராதனையில் நான் பங்கு பெறும்போது நிச்சயமாக
நான் அந்த ஆராதனைக்கு பங்கு உள்ளவனாக பாத்திரம் உள்ளவனாக மாறுவேன் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு குட்டி பையன் வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஷூவை வந்து பாலிஷ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, இப்போ என்னடா அவசரம், நாளைக்கு தான்டா கோயிலுக்கு போனோம், இப்போ எதுக்கு பாலிஷ் பண்ணுறேன்னு கேட்டான். அதுக்கு அந்த குட்டி பையன் சொன்னான்னா, சர்ச் என்னமோ நாளைக்கு காலையில் 9:15க்கோ 9:20க்கு தான் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ஓய்வு நாள் என்பது 6 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கேன் என்ன நானே அப்படின்னா. அந்த வார்த்தையை கேட்ட அந்த தாய்க்கு ரொம்ப ஆச்சரியம். சில நேரத்தில் பெரியவர்கள் ஒருவேளை குறைபாடாக இருந்தாலும் பிள்ளைகளாகிய நாம் நீங்கள் செய்யும்போது அவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ஒருவேளை சிறியவர்கள் எப்போவுமே இப்படி தான் இருக்காங்க, சொல்லி கேட்க மாட்டான்னு மட்டும் ஒரு நாளும் பேசவே கூடாது. எந்த பெரியவர்களும் எந்த ஒரு போதகனோ எந்த ஒரு அப்பா அம்மாவோ இவன் சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறான்ற வார்த்தை வரக்கூடாது. நம்ம வேலை என்ன தெரியுமா, சொல்லிக்கிட்டே இருக்கிறதா நம்ம வேலை. பிசாசானவன் எவனை கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கான். அவன் அவ்வளோ கிளவராக தேடி என் பையனை கொண்டு முடக்கணும்னு சொன்னால் என் பையனை நான் எப்படி பார்க்கணும்? அழிப்பதற்கு ஒருத்தன் கிளவராக இருக்கிறான்னா அவனை அழியாதபடிக்கு ஒரு ஆக்குவதற்காக நம்ம எவ்வளோ கிளவராக இருக்கணும்? ப்ரிப்பரேஷன். இந்த மென்டல் ப்ரிப்பரேஷன், ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன், ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன், இந்த 3 நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான திருவிருந்து நேரங்களில் மிகவும் பயபக்தியாக பங்கு பெறும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு ஒன்றும் குறையாது என்பதை இந்த செய்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கல்யாண வீட்டுக்கே அவ்வளோ பெரிய ஆயத்தம் கொடுத்து QR கோடு இல்லைன்னா விடமாட்டேன், அடையாளம் இல்லைன்னா விடமாட்டேன்றாங்களே, அந்த பரலோக வாசல் திறந்திருக்குது. அதற்கு நாம் என்ன ஆயத்தம் செய்கிறோம், எப்படிப்பட்ட அடையாளத்தை காண்பித்து அந்த பரலோக படி ஏறுகிறேன் என்பதை யோசியுங்கள். திருவிருந்தில் திருப்தியாக எடுங்கள், திருட்டுத்தனமாக அல்ல என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அடியானையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.